நடிகை கஸ்தூரி கூட இது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் நாம் தமிழர் போர்வையில் இருக்கக்கூடிய கஸ்தூரி அவர்கள் அந்த ட்விட்டர்ல நாம் தமிழர் அப்ப சாதியை விரும்புறாங்கன்னு அர்த்தம். தமிழனுடைய அடையாளம் அடையாளம்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா கடைசியில் சாதியை தான் சொல்றாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க சாதியை எதிர்த்து களமாடுகிற ஒரு நிகழ்ச்சியை அந்த நெறியாளரை பார்த்து இவங்களுக்கு கோபம் வருது. அவர் சாதியை எதிர்த்து தானே பேசுறாரு. நீங்க உடனே எதுக்கு அவர் தமிழரா தெலுங்கரான்னு டெஸ்ட் எடுக்கிறீங்க? கோபிநாத் முற்போக்குவாதியா அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்படி கேட்க முடியல. உடனே நீங்க என்ன பதில் கேட்குறீங்கன்னா, இவன் என்ன தமிழ்நாட்டுக்குள் வந்துட்டு தமிழ் சாதிகளையே கேள்வி கேட்கிறான். உடனே அந்த மைண்ட் செட் வருது. உடனே உங்களால என்ன அவருடைய கருத்துக்கு பதில் சொல்ல முடியலன்னா என்ன பண்றது? அவருடைய பிறப்பை கேள்விக்கு உட்படுத்துவது. பாலாஜி என் மீது ஒரு விமர்சனம் வச்சா அந்த விமர்சனத்துக்கு பதில் வைக்கணும். பாலாஜி யாருன்னு தெரியாதா? முதல் பாலாஜி தமிழரா அப்படிங்கிறது. இந்த கேள்வியை கேட்டவுடனே நீங்க அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணணும்? உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டி வந்து நான் பாரு சுத்தமான தமிழ் நீங்க சொல்லிட்டு இருக்கணும். இல்லைன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அப்ப நீங்க பேசுற விஷயங்கள் அப்படியே நின்றுதா? முற்போக்கான விஷயங்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும். இல்லை இங்க யாரு, அதாவது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இவர்களிடம் புரியல. இந்த தமிழர் அல்லாதவர் யாருன்னு சொல்றாங்கன்னா, தந்தை பெரியார தமிழர் அல்லாதவருங்கிறாங்க, வைகோ அவர்களே தமிழர் அல்லாதவருங்கிறாங்க, கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே தமிழர் அல்லாதவர் இவங்களுடைய பார்வையில. நம்ம அவங்க இல்லைன்னா தமிழினமே இல்லைன்னா கூட சொல்ல, அவ்வளவு பெரிய தமிழர்களுக்கான போராட்டம் நடத்தினவங்க. இவங்க பார்வையில இவங்க தமிழர் கிடையாதுங்க. இவங்க ஏதோ ஒரு தெலுங்கு செட்டி, இவங்க ஏதோ ஒரு நாய்க்கர், இவங்க ஏதோ ஒரு அப்படின்னு எதையோ அவங்க ஜாதி இதெல்லாம் கண்டுபிடிச்சு இவங்கெல்லாம் இங்கேருந்து வந்தவங்க அங்கேருந்து வந்தவங்க. நான் கேட்குறேன், குருமூர்த்தி தமிழரா? தமிழரா? சுப்பிரமணிய சாமி தமிழரா? இவங்களெல்லாம் தமிழரான்னு கூட இவங்க கேள்வி கேட்பதில்லை. அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. சுப்பிரமணிய சாமி தமிழ் புலிகள் தமிழர்களை தமிழர் அமைப்புகளை இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார். அவரை பார்த்து நீ ஒரு சுத்த தமிழனா அவங்க கேள்வி கேட்கறதே கிடையாது. அவர் தன்னை தமிழரா காமிச்சுக்கிறதும் கிடையாது. சொல்ல வந்தால்தான் பிறந்தாலுமே தமிழ் எனக்கு கொஞ்சம் தான் வரும், அவா இது பேசுன்ற ஏதோ பேட்டி எடுக்கிறா எல்லாம் திராவிடா கட்சியா இப்படி பேசும்போதே ஜெயலலிதா அம்மையார்லேருந்து சோனியா காந்தி அம்மையார் வரை பெண்களை முதற்கொண்டு உரிமையிலையும் அவா இவா பேசிக்கிட்டு கேட்டா நாங்கள் எங்க லாங்குவேஜ் அதுதான் என்று சொல்லி கொண்டு இருப்போம். இவரை பார்த்து நீ தமிழனா, நீ ஆரியன், நீ எங்கிருந்து வந்தவன், கைபர் போகலாம் கணவாய் வழியா வந்தவன் கேட்குறாங்களா? ஆனால் நம்ம அறந்தாங்கில பிறந்து புதுக்கோட்டையில் பிறந்து நமக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை அறந்தாங்கில பிறந்த ஒருத்தர் நல்லா தமிழ் பேசுறாரு, தமிழர். இப்போ எனக்கு இவங்களை ஆராய்ச்சின்னு தெரியும், நமக்கு தெரியவே தெரியாது அவர் தமிழரா யாராவனாலும் இருக்கட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையும் அவர் தமிழர் தான்.